வணக்கம். பாடல் 15. திருமந்திரம். ஆதியுமாய் அரணாய் உடல் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஆதியுமாய் உயிர்களுக்கு வாழ்முதலாய், அரணாய் உயிர்களை காக்கின்ற சிவனாய், உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான், உடல் உட்கணலும் மூலாதாரமுமாய் படர்ந்து விரிந்து சுடர்விடும் ஜோதியாய் சுருங்காததோ தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. சுருங்க முடியாது நீண்டு வளரும் தன்மையுடைய அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்து காக்கும் தர்மமும் ஆகி எப்பொழுதும் ஒரே தன்மை உடையவனாக இருப்பவன் இறைவன். ஆதியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. முழுமையாக பொருள் பார்த்தோம்னா, நாம் கருவில் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை உணர்ந்து நம்முடைய உயிரில் கலந்திருப்பவன் இறைவன். நம் உடல் உள் நின்று உயிரில் ஏற்படும் அனைத்து வினை மாற்றங்களுக்கும் காரணமாக இருப்பவன் இறைவன். உடல் உட்கணலும் மூலாதாரமுமாய் படர்ந்து விரிந்து சுடர்விடும் ஜோதியாய் சுருங்க முடியாது நீண்டு வளரும் அனைத்து உயிர்களுக்கும் மாறுபாடில்லாமல் நடுவு நிலைமையோடு குறையாத அருளை வழங்கும் தர்மமும் ஆகி எப்பொழுதும் ஒரே தன்மை உடையவனாக இருப்பவன் இறைவன் என்று திருமூலர் பாடுகிறார். பாடல் 16. போது குலாவிய கொன்றை குடர்சடை மாது குலாவிய வாழ்நுதல் வாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் போது குலாவி குணம் பயில்வாரே. போது என்றால் குற்றம் நரம்பு என்று பொருள் கொள்ளலாம். குலாவுதல் கொண்டாடத்தக்க கொண்டாடுதல் என்று பொருள் கொள்ளலாம். வாழ்நுதல் ஒளி பொருந்திய நெற்றி. கொன்றை குழற் சடை சுருள் சுருளான அழகிய முடியில் பின்னப்பட்ட சடை. போது குலாவிய கொன்றை குழற் சடை ஆது குலாவிய வாழ்நுதல் வாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் போது குலாவி குணம் பயில்வாரே. முழுமையாக பொருள் பார்த்தோம்னா, சுருள் சுருளான அழகிய முடியில் பின்னப்பட்ட சடையில் நரம்புடன் கூடிய கொன்றை மலரை சூடிக்கொண்டு அழகிய ஒளி பொருந்திய நெற்றியுடைய உமையம்மையை தனது இடபாகத்தில் அமர்த்தி தன்னுள் பாதியாக்கி பெண்ணுக்கு பெருமை சேர்த்த ஈசனை எண்ணித் துதித்து வணங்கி நல்லருளை பெற்று தேவரும் மூவரும் தங்கள் குற்றங்கள் நீங்க பெற்று குணக்குன்றாக திகழ்வர் என்று திருமூலர் பாடுகிறார்.